ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 10,800 வேக்கன்சி நிரப்ப போகிறாங்க. அது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பத்திரிகை செய்தியில் உங்களுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜனவரி 8ஆம் தேதி தான் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மின்வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு 10,200 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக அரசின் அனுமதி பெறும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் உதவி பொறியாளர், கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் 1,42,00,000 பணியிடங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2024 மார்ச் நிலவரப்படி 82,384 பேர் பணிபுரியும் நிலையில் 59,824 காலியிடங்கள் உள்ளன. இதனால் ஒருவரே 2-3 நபருடைய வேலைகள் செய்வதால் அதிக பணிச்சுமை உள்ளது. எனவே காலியிடங்களை நிரப்புமாறு அனைத்து தொழிற்சங்கங்களும் மின்வாரியத்தை தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. இதையடுத்து பல்வேறு பதவிகளில் 10,200 பேரை தேர்வு செய்ய 2022 ஆகஸ்டில் தமிழ்நாடு அரசிடம் மின்வாரிய அனுமதி கேட்டது. இதற்கு அரசு மற்றும் மின்வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் அனுமதி அளிக்கப்படாமல் இருந்து வந்தது. இது குறித்து மின்வாரிய தொழிலாளர்கள் பொறியாளர்கள் ஐக்கிய சங்க பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் கூறியதாவது, கள உதவியாளர், கம்பியாளர் பதவிகளில் மட்டும் 30,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. தற்போது பணியில் உள்ளவர்கள் 3 கோடிக்கும் அதிகமான நுகர்வோர்களுக்கு தடையின்றி மின்சார வழங்கும் பணியில் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றன. பணிச்சுமையால் ஊழியர்கள் மின் விபத்துகளிலும் சிக்குகின்றன. ஊழியர்கள் நியமனத்திற்கு அரசு 2 ஆண்டுகளாக ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது. இது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் மின்வாரிய தலைவரை பேசி சந்தித்தினோம். அவர்கள் 10,200 பேரை நியமனம் செய்வதற்கான அரசின் அனுமதி இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிவித்தனர். இவ்வாறு அவர் கூறியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 59,000 வேக்கன்சியில் இப்போதைக்கு ஒரு 10,200 வேக்கன்சி நிரப்புவதற்கு அனுமதி அளிக்க போகிறோம் அப்படின்ற மாரி அரசு தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்த இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பல வருட காலமாக மின்சாரத்துறையில் எந்த ஒரு வேலையுமே நிரப்பாமல் இருக்காங்க. எல்லாமே அப்ரண்டிஷிப் தான் கொடுத்துட்டு வரலே உரிய. ஸோ உங்களுக்கு இந்த மின்சாரத்துறை சார்பில் எந்த ஒரு வேக்கன்சியுமே வரா மாதிரி தெரியல. கடந்த பல வருடமாக வராமல் இருக்குது. அந்த வகையில் இப்போதைக்கு தமிழக அரசு இறுதி கட்டத்தில் எட்டிருக்கும் ஒப்புதல் அளிப்பதற்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ விரைவில் 10,200 பேரை நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிவிச்சிருக்காங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.